2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க, ஒரு கூட்டு கிணறுங்க, ஒரு 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க, தோட்டம் முழுவதும் சொட்டு நீர் பாசனமுங்க, அதுபோக பரம்பிக்குளம் ஆழியார் பாசன வசதி உள்ள ஏரியாங்க. எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த தென்னந்தோப்பு வந்துங்க மொத்த பரப்பளவு 2 ஏக்கருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க காங்கேயம் சுற்று வட்டார பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. காங்கேயத்துலேருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காங்கேயத்துக்கு கிழக்கு, அதாவது காங்கேயம் டு வெள்ளக்கோயில் ரோட்டில் காங்கேயத்துக்கு கிழக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. இதோட மொத்த பரப்பளவு 2 ஏக்கருங்க. ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா 50 லட்ச ரூபா கேட்டாருங்க. நாங்கள் சொன்னோம், அண்ணா இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இப்போது ஒரு 2 லட்ச ரூபா குறைச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ 48 லட்ச ரூபா இப்போதைக்கு கோட் பண்ண சொல்லியிருக்காருங்க. 48 லட்சங்கிறது ஃபிக்ஸடு கிடையாதுங்க. உடனடி கரையத்துக்கு வரவங்களுக்கு அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மாதிரி தோட்டத்துக்காரர் சொல்லியிருக்காருங்க. ஸோ நீங்கள் உடனடி கரையத்துக்கு வரீங்க அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா 48 லட்சமும் ஃபிக்ஸடு கிடையாதுங்க. அதிலேருந்து அனுசரித்து கொடுத்துருவாருங்க. ஒரு ஏக்கர் 48 ரூபா சொல்கிறாரு, அதிலேருந்து அனுசரித்து கொடுத்துருவாருங்க. தண்ணி வசதியை பொறுத்தன அளவுக்கு ஒரு நல்ல அகலமுள்ள கிணறு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கிணறை பொறுத்தன அளவுக்கு பக்கத்து தோட்டக்காரங்க, கூட்டு கிணத்துக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விடைக்குமே வந்து தண்ணி வற்றினதில்லை, தென்னந்தோப்புக்கு தேவையான தண்ணி வருஷம் ஃபுல்லாக தாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி வந்து அருமையாக இருக்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்துங்க இந்த பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் தானுங்க. பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் பெரிய வாய்க்கால் வந்து இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசதி வந்து பெரும்பாலும் வந்து கிணத்துல நல்லாவே இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தண்ணி வசதி நல்லபடியாக இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாமுங்க. தோட்டம் வந்துங்க அதே மாதிரி நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒருத்தர் குடியிருந்து பார்த்துட்டு வராருங்க. தென்னந்தோப்பு அவரே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ வந்து நீங்கள் தோட்டம் வாங்கினீங்க அப்படின்னாலும் அவரே வந்து கண்டினியூவாக அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு தயாராக தான் இருக்காருங்க. நீங்கள் வந்து வாங்கி போட முடியுங்க, எங்களால் பார்த்துக்கிறது சிரமம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய அவரே வந்து தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்குவாருங்க. தண்ணி கட்டுறது எல்லா பராமரிப்பும் அவரே பண்ணிக்குவார். அதே மாதிரி வந்துங்க தோட்டத்தில் வந்துங்க மரத்தில் காப்பும் வந்து நல்ல முறையில் பிடிச்சிருக்குதுங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக பிடிக்குமுங்க. நேரில் வந்து பாருங்கள். தார் ரோட்லேருந்து போனதுமே மண் ரோட்டில் 2வது காடுங்க. தடம் வசதியை பொறுத்தன அளவுக்கு நல்லபடியாக இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் போகலாம் வரலாம். இந்த காட்டோட தடம் இல்லைங்க, இந்த காட்டை தாண்டியும் அந்த தடம் போகுதுங்க. ஸோ அதனால் வந்து தடம் வசதி நல்லபடியாக இருக்குதுங்க. அதாவது தார் ரோட்டிலேருந்து மண் ரோட்டில் வந்தீங்கன்னா 3வது காடுங்க. அதாவது வெறுங்காடு வாங்குறதுக்குங்க ஒரு தோட்டமாக வேணும், தோப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து பாருங்கள். ரேட் வைஸும் கம்மி தானுங்க. இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு 70 லட்சம் 80 லட்சம் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்கங்க. ஸோ ஏரியாவை பொறுத்து அதோட ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுமுங்க. இவர் வந்து ஏக்கருக்கு 48 ரூபா தான் கேட்டிருக்காருங்க தென்னந்தோப்பு. 2 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்துடுதுங்க. கூட்டு கிணறுங்க, 5 ஹெச்பி இலவச மின்சாரம் இருக்குதுங்க. காங்கேயத்துலேருந்து 9 கிலோமீட்டர் தானுங்க. 9 கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம போயிட்டு வரக்கூடிய தூரம் தானுங்க. ஸோ ஈரோட்டுக்காரங்க, திருப்பூர்காரங்களுக்கெல்லாம் வந்து இது வெரி அக்சசபிள் ஏரியா தானுங்க. ஈரோட்லேருந்து வரையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் டவுன் போகாமலே அவுட்டர்லேயே கூட வந்துடலாமுங்க. திருப்பூர்லேருந்து ஒரு 47 கிலோமீட்டருங்க. ஈரோட்டிலேருந்து 45 கிலோமீட்டருங்க. ஸோ நம்ம ரீசனபுளாக போயிட்டு வரக்கூடிய தொலைவு தானுங்க. இன்னும் சிரமம் இல்லாமல் போயிட்டு வந்துடலாமுங்க. அதே மாதிரி வந்துங்க தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆள் இருக்காங்க. அவங்களே கண்டினியூவாக பார்த்துக்குவாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பாருங்கள், தோட்டம் பிடிச்சதுன்னா உடனடி கரையத்துக்கு வந்தீங்கன்னா ஏக்கருக்கு 48 லட்சம் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் கிடையாது, அனுசரித்து கொடுத்துருவாருங்க. காங்கேயம் டு வெள்ளக்கோயில் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க. அதாவது நேஷ்னல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பரம்பிக்குளம் ஆழியார் தண்ணி வந்ததுனால பக்கத்து தோப்புலலாம் அப்படியே தண்ணி நிற்கிதுங்க. மொத்த பரப்பளவு 2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க, ஒரு கூட்டு கிணறுங்க, 5 ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸுங்க, தோட்டம் முழுவதும் சொட்டு நீர் பாசனங்க, பரம்பிக்குளம் ஆழியார் பாசனம் பாயக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்துலேங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வந்து ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லபடியாக ஒரு கம்மியான ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாமுங்க. இந்த தென்னந்தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தோட்டம் காடு வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க.
உங்களது ஏதாவது தோட்டம் காடு விற்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கங்க.